கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த உலகத்திலே நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு மனிதர்கள் நம்மை, அதாவது ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை மனிதர்கள் தீர்மானிப்பார்கள். அருமையானவர்களே, நாம் சுகமாக இருந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவாங்க. நம்ம உபத்திரவப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மை விட்டு விலகிட்டார் அப்படின்னு தீர்மானிப்பாங்க. அருமையானவர்களே, அவர்களுடைய தீர்மானம் அல்ல. அருமையானவர்களே, தேவன் தமக்கு சித்தமானவர்களே, பிரியமானவர்களே, தான் நேசிக்கிறவர்களே, தன் பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் உபத்திரவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், கடன், நெருக்கம், வியாதி, பலவிதமான தோல்வி என்னை பிடித்து கொண்டிருக்கிறது, கர்த்தர் என்னை விட்டு விலகிவிட்டார் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள் என்று ஒருவேளை நீங்கள் எண்ணி கலக்கத்தோடு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை நான் வாசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு தேவதலை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 3வது வசனத்திலே பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் தேவனை கொலைபாதகனாய் இருக்கிறான், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க வெட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, இங்கே மிகவும் அந்த அலையில, கடல்ல, புயல்ல சிக்கிக்கொண்டு பசியோடு, பட்டினியோடு, உபத்திரவத்தோடு எப்படியோ உயிர் பிழைக்கும்படியாக மெலித்தா என்கிற தீவிலே வந்து பவுலும், அருமையானவர்களே, அவனுடன் அநேக கைதிகளும் மாலுமியும் அநேகர் இறங்கினார்கள். இறங்கி வருகிற தருணத்திலே அங்கே வெகு குளிராய் இருந்ததினாலே அவர்கள் அந்த நெருப்பு மூட்டும் போது அந்த விறகுக்குள்ளே இருந்த ஒரு விரியன் பாம்பு, விஷப்பாம்பு பவுனுடைய கையை பிடித்து கொண்டதும் பிடித்து அப்படியே தொங்குகிறது. இந்த காட்சியை அவர்கள் கண்டபோது, ஐயோ, இவன் எத்தனை கொலைபாதகனாய் இருக்கிறான், கடல்லே இந்த பேர் பெற்ற பேர் அழிவுக்கு தப்பி இவன் கரை சேர்ந்தவன், இன்றைக்கு இங்கே இந்த மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறானே, இவன் கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று அங்கே அவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள், நினைத்து கொண்டார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நீ படுகிற உபத்திரவத்தை கண்டு, ஒருவேளை கர்த்தர் உனக்கு அனுமதித்திருக்கிற கடினமான சூழ்நிலைகளை அநேகர் கண்டு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை அவர்கள் வழங்கலாம். அப்படியாய் உங்களை குறித்து நினைத்து கொள்ளலாம். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அந்த உபத்திரவத்தின் சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் நிரூபிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கீழே நாம் பார்க்கும் பொழுது அவன் அந்த பூச்சியை தீவிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அவர்கள் நெடுநேரமா பார்த்து கொண்டிருக்கிறாங்க, வீக்கம் கண்டு விழுந்து மரித்து போவான் என்று. இன்றைக்கும் கூட சகோதரனே, சகோதரியே, உன் உபத்திரவத்திலே உன்னை நெடுநேரம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் இருக்கலாம். நீ எப்பொழுது விழுந்து போவாய், எப்பொழுது அழிந்து போவாய், இந்த உபத்திரவத்திலே எப்பொழுது நீ சிதையுண்டு போவாய் என்று அநேக சூழ்நிலையிலே வெகு நேரம் உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாய் நீங்க இருக்கிறீங்க, கர்த்தராலே கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்தோடு காத்திருப்பாயானால் இன்றைக்கு நிச்சயமாய் கர்த்தர் அவர்கள் வேறு சிந்தையாக மாற்றுவார். வெகு நேரம் அவர்கள் பார்த்த பிறகு
அவங்களுக்கு வேற சிந்தை ஆயிடுச்சு. என்ன சிந்தை தெரியுமா? இவன் கொலை பாதகன் என்று நினைத்தவர்கள் இவன் தேவன் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். யோசித்து பாருங்க, அவன் எங்கே பவுல் அவர்களுக்கு பிரசங்கிக்கவில்லை, நான் நல்லவன் அப்படின்றது அவர்களுக்கு நிரூபிக்கவில்லை, ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஆனால் அங்க எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. இவன் கொலை பாதகன் என்று எண்ணி கொடுத்திருந்தவர்கள் இவன் தேவன் என்று சொன்னாங்க. தேவ பிள்ளையே, உன் உபத்திரவத்திலே, கர்த்தர் உனக்கு அனுபவித்திருக்கிற உபத்திரவத்திலே, நெருக்கத்திலே நீ வாயை திறந்து நீ உன்னை நல்லவன், நீ நீதிமான் என்று சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே நீ காத்திருப்பாயானால் அவர்களை ஆண்டவர் வேறு சிந்தைக்கு உள்ளாக மாற்றி, அருமையானவர்களே, அவர்கள் சொல்வார்கள், இவன் தேவன், இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய மனுஷன் என்று அவர்கள் சொல்லும்படியாய், அவர்கள் சிந்தையை மாற்றும்படியாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் நீங்கள் ஜெபத்திலே ஒப்பு கொடுத்து நீங்க காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். God bless you. God bless you.